ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணமம்மா என்பது நமது குருநாம ஜபம் ஆகும். ஏன் குருநாம ஜபம் சொல்ல வேண்டும்? குருநாம ஜபம் என்பது வெறும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வது அல்ல. அது மனம், நினைவு, உணர்வு, வாழ்க்கை முறை ஆகியவற்றை வடிவமைக்கும் ஒரு பயிற்சியாக பல ஆன்மீக மரபுகள் கருதுகின்றன. நீ எதை அடிக்கடி நினைக்கிறாயோ அது போலவே மனம் உருவாகிறது. மனம் மீண்டும் மீண்டும் செல்லும் பாதைகள் வலுப்பெறுகின்றன. அதனால் தினமும் குருநாம ஜபம் ஜெபிப்பது மனதின் இயல்பான ஓட்டத்தை மாற்றும் பயிற்சியாக கருதப்படுகிறது. கோபம், பயம், துக்கம் போன்ற உணர்வுகள் எழும்போது மனம் சிதறலாம். அப்பொழுது குருநாம ஜபம் மனதை மீண்டும் ஒரு நிலையான இடத்திற்கு கொண்டு வரும் நங்கூரம் போல செயல்படுகிறது. ஆன்மீக அடிப்படையில் இந்த குருநாம ஜபம் இறையருள், பக்தி, ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழி. உளவியல் அடிப்படையில் மனதை பயிற்றுவிக்கும், கவனத்தை நிலைநிறுத்தும், அமைதியை வளர்க்கும் ஒரு ஒழுங்கான நடைமுறை. மனம், மூச்சு, மந்திரம் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. மூச்சு அமைதியானால் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானால் உள்ளுணர்வு தெளிவாகும். அந்த அமைதியை அடைய குருநாம ஜபம் ஒரு வழியாக இருக்கிறது. பங்காரு அம்மா அவர்களின் குருநாம ஜபம் என்பது கதவை திறக்கும் சாவி. கதவை திறந்த பின் பார்க்க வேண்டியது உள்ளிருக்கும் உண்மை. அதாவது குருநாம ஜபம் என்பது வெறும் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக அல்ல, மனதை மாற்றி வாழ்வில் கருணை, பொறுமை, நேர்மை போன்ற பண்புகளை வளர்ப்பதற்காக. இந்த பார்வையில் ஜபத்தின் பலன் நாம் எத்தனை முறை சொன்னோம் என்பதில் மட்டுமல்ல, அது நம் சிந்தனை, பேச்சு, செயல்களில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதில் உள்ளது. எனவே நமது ஆதிபராசக்தி சேனலில் தினமும் காலை மாலை 5:45 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும் கூட்டு குருநாம ஜபத்தில் கலந்து கொண்டு குருவருள் பெற அழைக்கிறோம். அந்த நேரத்தில் இணைய முடியாதவர்கள் தங்களுக்கு உகந்த நேரத்தில் கூறி பலன் பெறுமாறு காலை மற்றும் இரவு 10 மணி வரை இந்த பகுதி திறந்திருக்கும். ஓம் சக்தி.